இலங்கை தமிழருக்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு இடங்களில் மாணவர் போராட்டம் வலுப்பெற்று வருகிறது. திருச்சியிலும் மாணவர்களின் போராட்டம் நீடித்து வருகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சார்ல்ஸிடம் கேட்கலாம். சார்ல்ஸ், எந்தெந்த கல்லூரி மாணவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? இன்றைய அவர்களுடைய போராட்டத்தோட நிலை குறித்து விரிவா சொல்லுங்க சார்ல்ஸ். திருச்சி பாரதாசன் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள் சற்று முன் அவருடைய உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கி இருக்காங்க. அவருடைய போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அந்த காட்சிகளை இப்போது நேரடியாக பார்க்கலாம். தொடர்ந்து அவர்கள் தற்பொழுது இலங்கைக்கு எதிராகவும் அவர்கள் கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். தொடர்ந்து அவருடைய போராட்டம் ஏற்கனவே அவர்கள் கடந்த டெசோ பொது வேலை நிலையத்தில் அப்பொழுது அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. அப்பொழுது அவர்கள் பொது வேலை நிலையத்தின் போது உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக போலீசார் அவர்களை உடனடியாக கலைய சொன்னார்கள். அதனைத் தொடர்ந்து இன்று அவர்கள் மீண்டும் உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கியிருக்காங்க. இதே போல் திருச்சியில மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து இன்று 3வது நாளாக அவர்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி வராங்க. 20 மாணவர்கள் அந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. திவ்யா, ஒட்டுமொத்தமா எவ்வளவு மாணவர்கள் திருச்சி மாவட்டத்தில் இந்த மாதிரி போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க? அது மட்டும் இல்லாம இவங்களுடைய போராட்டத்திற்கு அங்கிருக்கும் மக்கள் தரப்புல ஆதரவு எப்படி இருக்கு? திவ்யா, திருச்சியை பொறுத்தளவு நேற்று அனைத்து தனியார் கல்லூரிகளும் நேற்று வகுப்பு புறக்கணிக்கு ஈடுபட்டு அதன் பின்பு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஒரு நாள் முழுவதும் அவர்கள் கல்லூரியின் வாயிலின் உள்ளே அமர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. சட்டக்கல்லூரி மாணவர்கள் 20 பேரை தவிர மற்ற கல்லூரிகள் ஈவேர கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் நேற்று உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதே போல் தூய வளனார் கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் 1 மணி நேரம் போராட்டம் செய்து பின்பு அவர்கள் வகுப்புக்கு சென்றார்கள். இன்று சட்டக்கல்லூரி மாணவர்கள் 500 பேர் ஊர்வலமாக சென்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அவங்க முற்றுகையிட போறாங்க. 11 மணி அளவில் அவங்க அந்த ஊர்வலம் நடைபெற இருக்கு. முக்கியமாக அந்த ஊர்வலத்தில் அவங்க வைக்கும் கோரிக்கை என்னவென்றால் ராஜபக்சே போர் குற்றவாளியாக அறிவிக்கணும், அது மட்டும் இல்லாமல் பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இன்று அவர்கள் இந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள் இன்று அவர்கள் ஊர்வலமாக சென்று கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட இருக்காங்க. தற்பொழுது திருச்சி பாரதாசன் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த போராட்டம் குறித்து நம்முடைய அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ள மாணவி நம்முடன் ஒருவரிடம் கேட்போம். தற்பொழுது போராட்டம் நீங்க ஏற்கனவே போராட்டத்தை துவக்கி போலீசார் உங்களுக்கு கலைய சொன்னாங்க, நீங்க எல்லாரும் கலைந்தீங்க. இன்று போராட்டம் துவங்கிருக்கீங்க, நீங்க கருப்பு பேட்ச் அணிந்து நீங்க போராட்டம் துவங்கிருக்கீங்க. உங்களுடைய குறிக்கோள் என்னவா இருக்கு? உங்களுடைய முக்கியமான இந்த போராட்டத்தில் முக்கிய குறிக்கோள், முக்கிய நோக்கம் என்ன? இந்த இலங்கை தொடர்பான பிரச்சனைகள் அது குறிப்பா தமிழர்களுக்கு எதிரான பிரச்சனைகள் இன்னைக்கு தமிழகத்துல கல்லூரி மாணவர்களால் முன்னெடுத்து செல்லப்பட்டிருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லாம் நாங்க சேர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். எங்களுடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா இலங்கையில பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கிறது, அது சம்பந்தப்பட்டமான விஷயங்கள்ல மத்திய மாநில அரசுகளும் முறையான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என்பதையும் வலியுறுத்தியும் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட கோரியும் இலங்கையில நடத்தப்பட்டது ஒரு போரோ ஒரு சாதாரண ஒரு விஷயமா பார்க்கப்பட முடியாது, அது ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலையா மட்டுமே பார்க்கப்பட வேண்டும். இந்த மாதிரி விஷயங்களை அரசினுடைய கவனத்திற்கு மாணவர்கள் சும்மா இல்ல, தமிழகத்துல மாணவர்கள் அங்கங்கே தம்முடைய இனம் சார்ந்த மக்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அரசிற்கு தெரியப்படுத்துவதற்காகவும் நாங்கள் அமைதியான வழியிலே போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நீங்க தொடங்கி இந்த போராட்டம் மற்ற மாணவர்கள் எதுவும் ஆதரவு உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்களா, இல்ல தொடர்ந்து ஆதரவு எதுவும் மற்ற மாணவர்கள் திரட்டி வருகிறீர்கள்? இல்ல, எந்த மாணவர்கள் ஆதரவும் நாங்க திரட்டல. ஏன்னா பல்கலைக்கழகத்திலேயே பெருவாரியான மாணவர்கள் இருக்காங்க. இதுவரைக்கும் எந்த மாணவர்களுடைய ஆதரவும் இந்த சைடு வரல. அப்படி வந்தாங்கன்னா ஏன்னா தொடர்ச்சியா தமிழகம் முழுவதும் மாணவர்கள் அங்கங்க அவங்களுடைய கல்வி நிலையங்கள் எதிரில் போராட்டம் செஞ்சிட்டு இருக்காங்க. இலங்கை தமிழர்களுக்காக போராட்டம் செய்யக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் எங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் இருக்கும் என்பதையும் இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். திவ்யா, அவர்களை பொறுத்தளவு இன்று அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை துவக்கியிருக்காங்க. தொடர்ந்து அனைத்து கல்லூரிகளிலும் மாணவர்கள் இதற்காக போராடி வருகிறார்கள். அவர்களுக்கு இவருடைய ஆதரவு என்றும் உண்டு என தெரிவிச்சிருக்காங்க. திவ்யா, சார்ல்ஸ், நீங்க தொடர்ந்து இணைப்புல இருங்க. இப்போ நெல்லையில இருக்கிறாரு நமது செய்தியாளர் ராமானுஜம், அவர்கிட்ட பேசலாம். ராமானுஜம், நீங்க சொல்லுங்க, நெல்லையில கல்லூரி மாணவர்களுடைய உண்ணாவிரத போராட்டத்துடைய நிலை குறித்தும் சொல்லுங்க. புதிய கல்லூரி மாணவர்களும் தற்போது இந்த உண்ணாவிரத போராட்டத்துல கலந்துட்டு இருக்கிறதா தகவல் வருது, அது பத்தியும் விளக்கமா சொல்லுங்க ராமானுஜம். நெல்லையை பொறுத்தவரை பார்த்தீர்கள் என்றால் நெல்லை மாவட்டத்தில் பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரி, பாளையங்கோட்டை தூய யோவான் கல்லூரி, மாத்தித்தா இந்து கல்லூரி, பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரி, அரசு சட்ட கல்லூரி, இப்படி பல்வேறு கல்லூரிகள். அது மட்டும் இல்லாமல் இன்று சதக் அப்துல்லா கலை கல்லூரி, சாரால் டக்கல் கல்லூரி, ராணியண்ணா கல்லூரி ஆகியவை போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டுள்ளனர். இவர்களுக்கு ஆதரவாக இன்று நெல்லை மாத்தித்தா இந்து கல்லூரி மாணவர்கள் இந்த உண்ணாவிரதத்தில் இருக்கும் மாணவர்களுக்கு 50க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ஆதரவாக வகுப்புகளை
புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் தற்போது கல்லூரி வளாகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். அதேபோல் பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரி மாணவர்கள் நிர்வாகம் இந்த போராட்டத்தில் ஈடுபடும் மாணவர்களுக்கு எதிராகவும் தமிழின பிரச்சனைக்கு எதிராகவும் செயல்படுவதாக கூறி தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரி மாணவர்கள். அது மட்டுமில்லாமல் மாணவர்களை பொறுத்தவரை நாங்கள் இங்கு உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாளையங்கோட்டை சவேரியார் கல்லூரி நிர்வாகம் ஆதரவு கொடுக்க வேண்டாம், ஆனால் அவர்களை ஒடுக்க நினைக்கிறது. இதனை கண்டித்தே இன்று அந்த கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்துவிட்டு தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்து உடனடியாக கல்லூரியுடைய நிர்வாகம் முதல்வர் மீது ஒரு உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று மாணவர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இல்லாமல் தொடர்ந்து 3 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து வரும் இவர்களுக்கு பல்வேறு தரப்பிலிருந்து ஆதரவு பெருகி வருகிறது. ராமானுஜம், நீங்க தொடர்ந்து இணைப்புல இருங்க. இப்ப நம்மளோட சென்னை செய்தியாளர் பாரதியிடம் கேட்கலாம். அவர் சென்னை அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் 10 பேர் நடத்தி வரும் உண்ணாவிரத போராட்டம் நடக்கும் இடத்தில் இருக்கிறார். பாரதி, நீங்க சொல்லுங்க, இந்த போராட்டத்தின் தற்போதைய நிலை என்ன, அது பத்தி விரிவா சொல்லுங்க பாரதி. மோனிசா உட்பட 10 மாணவர்கள் வந்து அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தை இன்றோட 4வது நாளாக தங்களது உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இதுல வந்து பார்த்தோம்னாக்க நேற்று வந்து 2 மருத்துவர்கள் வந்து இவங்களுக்கு சோதனை செஞ்சிருக்காங்க. அதுல வந்து 2 மாணவர்கள் வந்து உடனே கொஞ்சம் மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் தரப்பு சொன்னதா இங்க ஆதரவாக இருக்கக்கூடிய மற்ற மாணவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாம வந்து இதில் 2 மாணவர்கள் உடனே மோசமாக இருக்கக்கூடிய 2 மாணவர்கள் விடுவிக்கப்பட்டு மேலும் 2 மாணவர்கள் வந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் இன்னும் சற்று நேரத்தில் வந்து இணைய இருக்காங்க. அது மட்டுமல்லாம இன்று சுட்டி இருக்கக்கூடிய இங்கு உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் 2 பேர் வந்து நேற்று சந்திச்சு மாணவர்களுக்கு தங்களுடைய ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. திவ்யா, பாரதி, அந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ள 2 மாணவர்கள் தற்போது எப்படி இருக்கிறாங்க? அவங்களோட உடல்நிலை பத்தின விவரம் இருக்கா? இப்ப அவங்களோட உடல் மிகவும் சோர்ந்த நிலையில தான் இருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் வந்து 2 மருத்துவர்கள் வந்து பரிசோதனை பண்ண போறாங்க. அவங்க உடல்நிலை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இதுக்கு பின்னாடி தான் வந்து தியாகராஜன், சந்தோஷ் அப்படிங்கிற 2 மாணவர்கள் வந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் வந்து தங்களோட இணைய போறாங்க. திவ்யா, ராமானுஜம், இப்போ நீங்க சொல்லுங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 கல்லூரிகளுக்கு மேற்பட்ட மாணவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஒட்டுமொத்தமா எவ்வளவு மாணவர்கள் இருப்பாங்க அப்படின்னு தெரிய வருது? அது மட்டும் இல்லாம மாவட்ட நிர்வாகம் தரப்புல ஏதாவது அவங்களோட இந்த உண்ணாவிரதத்தை இது பண்றதுக்காக முயற்சி ஏதாவது எடுத்திருக்காங்களா? விழுப்புரத்தில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழகம் காலவரையற்ற விடுமுறை விட்டதால் அங்குள்ள மாணவர்கள் தற்போது ஒரு நிமிடத்திற்கு முன்னர் இந்த மாணவர்களோடு வந்து உண்ணாவிரதத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் பல்வேறு இடங்களுக்கு பிரிந்து சென்று உண்ணாவிரதத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பொறுத்தவரை நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை மாணவர்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்தவரை மாணவர்களுடைய உடல்நலம் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் தெல்ல தெளிவாக இருக்கிறார்கள். உடல்நலம் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உடனடியாக மருத்துவ உதவி செய்ய தயாராக இருப்பதாக நேற்று அரசு சட்டக்கல்லூரி மாணவர்களிடம் தெரிவித்தார்கள். ஆனால் மாணவர்கள் அரசு மருத்துவமனைக்கு வரமாட்டோம், எங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது என்றால் நீங்கள் ஏதாவது குளுக்கோஸ் போன்ற ஏதாவது மருந்துகள் கொடுக்க நினைத்தால் அதனை இதே இடத்தில் கொடுங்கள், நாங்கள் எங்கள் போராட்டத்தை இங்கே தொடரும், இங்கே மருத்துவ உதவி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள். அதனை பொறுத்தவரை காவல்துறையினரும் சரி மாவட்ட நிர்வாகத்தினுடைய அதிகாரிகளும் சரி நீங்கள் இங்கே கொடுக்க முடியாது, நீங்கள் மருத்துவமனைக்கு வாருங்கள் என்று தொடர்ந்து வற்புறுத்தி வருகிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரி முன்பாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்க மாணவர்களை கலைய செய்வதற்காக காவல்துறையினர் லேசாக தடியடி நடத்த முயற்சித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் காவல்துறையினரை பொறுத்தவரை பொதுமக்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடக் கூடாது, பொதுமக்களுடைய போராட்டம் மாணவர்களுடைய போராட்டம் அமைதியான முறையில் நடைபெற வேண்டும் என்பதற்காக சில முயற்சிகளை எடுப்பதாக நெல்லை மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த மாணவர்களுடைய போராட்டம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது நம்மிடம் பேசுவதற்காக தூய சவேரியார் கல்லூரியை சார்ந்த சாந்தகுமார் நம்மிடம் இருக்கார். அவரிடமே கேட்போம், உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த போராட்டத்துக்கு ஆதரவு இருக்குது, எந்த அளவுக்கு இந்த போராட்டத்தை இன்னும் நீங்க விரிவுபடுத்தலாம் இருக்கிறீங்க? நாங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது 11 பேர் தான் ஆரம்பிச்சோம் சவேரியார் காலேஜ்ல இருந்து. அதுக்கு பிறகு 3 மாணவர்கள் வந்து எஃப்எக்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கப்புறம் எம்டிடி இந்து காலேஜ்ல இருந்து ஒரு பையன், நேற்று வந்து இந்து காலேஜ் வந்து மறுபடியும் 16 பேர் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க. மொத்தம் இப்போ 31 பேரா இருக்கு. நாங்க 11 பேரா இருந்தது இப்போ 31 பேரா இருக்கிறதே இது ஒரு மிகப்பெரிய போராட்டம் தான். இது தமிழகம் முழுவதும் பிரதிபலிச்சிட்டு இருக்கு. மாணவர் போராட்டத்தை வந்து நாங்க மக்கள் போராட்டத்தை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத நாங்க சிந்திச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ காவல்துறையினர் வந்திருக்கிறாங்க. இவங்க வந்திருக்கிறவங்க உங்களை கலைந்து செல்லுங்கன்னு சொன்னா நீங்க கலைந்து செல்வீங்களா? காவல்துறைக்கு நீங்க தெரிவிக்க வேண்டிய கருத்து என்ன? காவல்துறைக்கு நாங்கள் தெரிவிக்க கருத்து, நாங்கள் மாநில அரசுக்கு எதிராக போராடவில்லை, மத்திய அரசுக்கு எதிராக தான் போராடுகிறோம். மாநில அரசு மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும். மத்திய அரசு சார்பாக ஒரு பிரதிநிதி எங்களிடம் வந்து பேச வேண்டும். இலங்கை மீது சர்வதேச விசாரணை தேவை ஒன்று. 2வது பொது வாக்கெடுப்பு, தனித்தமிழ் ஈழம், அது ஒன்றே தீர்வு. 3வது தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதலை தடுத்து நிறுத்தணும். இதை தடுத்து நிறுத்தலாம் எங்க போராட்டம் நிற்கவே நிற்காது, தொடரும். இப்போ தற்போது இதையும் மீறி காவல்துறையினர் உங்களை கைது செய்து பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தால் அங்க உங்க போராட்டம் தொடருமா? போராட்டத்தை கைவிட்டுருவீங்களா? போராட்டம் தொடரும். இறுதி வரை எங்கள் உடலில் கடைசி சொட்டு உதிரம் இருக்கும் வரை
எங்கள் போராட்டம் தொடரும். சரண்யா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க இந்த மாணவர்கள் பேசிட்டு இருக்க நீங்களே கேட்டிருப்பீங்க. மாணவர்களை பொறுத்தவரை காவல்துறையினர் இந்த போராட்டத்திற்கு கைது செய்தாலும் தங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். ஆனால் காவல்துறையை பொறுத்தவரை மாணவர்களுடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மாணவரிடம் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த தற்போது இந்த பகுதிக்கு வந்திருக்கிறாங்க. சரண்யா, திருச்சியில் இருக்கும் சார்ல்ஸ், இப்போ நீங்க சொல்லுங்க, ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த மாதிரியான போராட்டத்துல இறங்கி இருக்கிறாங்க. இதுல ஒரு சில மாணவர்களுடைய பெற்றோரை சந்தித்து பேசுற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? அந்த பெற்றோர்கள் தரப்புல இந்த மாணவர்களுடைய போராட்டம் குறித்து என்ன தெரிவிச்சிருக்கிறாங்க சார்ல்ஸ்? திவ்யா, அதாவது திருச்சியில முதலில் தூய வளனார் கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க 2 நாட்கள் முன்னதாகவே. அப்பொழுது அவருடைய போராட்டம் முதல் நாள் மாலையிலே கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருச்சி சட்டக்கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் முதலில் 9 பேருடன் அவர்கள் தங்களுடைய உண்ணாவிரத்தை துவக்கினார்கள். தற்போது அவர்கள் 20 பேர் தங்களுடைய உண்ணாவிரதமாக அவர்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று தனியார் கல்லூரிகள் அனைத்திலுமே உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்பொழுது உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு 6 பேர் தனியார் கல்லூரி சேர்ந்த மாணவர்கள் 6 பேர் தொடர் உண்ணாநிலை மேற்கொள்ள முயற்சி செய்தார்கள். அப்பொழுது அங்கு இந்த பெற்றோர் ஒருவர், அவர் ஏற்கனவே பிரபாகரனின் மகன் பாலச்சந்திரன் அந்த கொல்லப்பட்ட காட்சிகள் வீடியோ படமாக ஊடகங்கள் மற்றும் பத்திரிகையிலும் வெளியான பொழுது தன்னுடைய மகன் உடனடியாக உண்ணாவிரத்தில் கலந்து கொண்டு இதற்காக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என அவர் அனைத்து மாணவர்கள் முன்னிலையிலும் அவர் தன்னுடைய உரையை அவர் எடுத்துரைத்தார். அதே போல் அந்த உண்ணாவிரத்தில் ஒவ்வொரு மாணவர்களும் ஈடுபடும் போது தங்களுடைய பெற்றோர்கள் அதுக்கு ஆதரவு தெரிவித்த வண்ணமே உள்ளனர். குறிப்பாக இந்த பாரதாசன் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள் அனைவருமே விடுதியில் தங்கியிருக்கும் மாணவர்கள். அது மட்டும் இல்லாமல் அருகில் உள்ள பகுதியில் அவர்கள் வீட்டில் இருந்து படிக்கும் மாணவர்களும் உள்ளனர். இன்று 1 திரண்டு அவர்கள் அனைவரும் இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். இவர்களுக்கு பெற்றோருடைய ஆதரவும் தொடர்ந்து இருக்கிறது. திவ்யா, தொடர்ந்து அவருடைய போராட்டம் ஆதரவுடன் மற்றும் எழுச்சியுடன் நடைபெறுவதற்கு பெற்றோர்களும் ஒரு காரணமாகவே கருதப்படுகிறது. திவ்யா, சென்னையில் இருக்கிற நம்ம செய்தியாளர் பார்த்தி, நீங்க சொல்லுங்க, போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் கூட அரசு தரப்புல அல்லது காவல்துறை தரப்புல யாராவது பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்களா? நிச்சயமா. இப்ப நேற்றும் 2 தினங்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்கும் இப்ப காவல்துறை சார்பா 2 பேர் சந்திச்சு பேசியிருக்காங்க. இந்த 10 மாணவர்கள் 4 பேர் பிரதிநிதிகளா நீங்க யார சந்திக்கணும் விரும்புறீங்களோ அவங்களுக்கு கிட்ட நாங்க கூட்டிட்டு போறோம், உங்களுடைய கோரிக்கைகளை நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க, உண்ணாவிரத போராட்டத்தை நீங்க கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புல வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. திவ்யா, அதே போல பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய நீதியரசர்கள் 2 பேரும் கூட உங்களுடைய போராட்டம் நியாயமானதா இருந்தாலும் கூட உங்களுடைய உடலை வருத்தி நீங்க போராட்டத்தை இப்படி தொடரணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இருந்தாலும் கூட இந்த மாணவர்கள் எங்களை போட்டு எத்தனையோ மாணவர்களும் சரி சக உடன் பிறந்தவர்களும் சரி அங்க நிறைய பேர் இறந்து கிடக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கணும் ஒரே நோக்கம், அங்க தனித்தமிழ் ஈழம் உருவாகணும் அப்படிங்கிற நோக்கம் அப்படி சொல்லிட்டு தான் இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் சொன்னாங்க. இது சம்பந்தமா ரவி அப்படிங்கிற மாணவர்கள் யார் ஆதரவு தெரிவிச்சாங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்போம். வணக்கம் ரவி, இப்ப உங்கள்கிட்ட யாரு பேசியிருக்காங்க, அவங்க உங்கள்கிட்ட என்ன கேட்டிருந்தாங்க? யாரா கேட்டு பொதுமக்கள் சார் எங்களுக்கு மிகுந்த வரவேற்பு இருக்கிறது. அதே சமயம் மாணவர்கள் ரொம்ப அதிகமான எதிர்பார்ப்பும் அவங்கள்ட்ட ஆதரவு நிறைய கிடைச்சிருக்கிறதுனால எங்களுக்கு ஆதரவு கோயம்புத்தூர் 40 மாணவர்கள் உண்ணாவிரத்தை இறங்கியிருக்காங்க. நேற்று ஆரம்பிச்சிருக்காங்க. செங்கல்பட்டு 20 மாணவர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. மத்திய அரசு எங்களுக்கு குறைச்ச போட்டுட்டு இருக்கு. இன்னைக்கு தினம் வரைக்கும் எங்களுக்கு 80 பேர் உண்ணாவிரத்தை இறங்கி இருக்கோம். நாங்க மாணவர்கள் சேர்ந்த என்ன பண்ண முடியுன்றதை நடத்தி காட்டுவோம். 2 மாணவர்கள் இன்னைக்கு விடுபட்டு 2 மாணவர்கள் சேர போறாங்க இல்லையா, அந்த 2 மாணவர்கள் விரும்பிதான் வந்தாங்களா, இல்ல அவரோட உணர்வுகள் எப்படி இருக்கு? உணர்வு இல்லாம யாரும் இந்த மாணவர்கள் இறங்க மாட்டாங்க. இங்க அந்த 2 மாணவர்களுக்கு உடல்நிலை முடியாத காரணத்தினால, இது தொடர் உண்ணாத போராட்டம் காரணத்தினால அவங்க உடலை வருத்தி அவங்க இறந்து போக கூடாதுங்கிறது எங்களோட எண்ணம். அவங்க வாழணும், அவங்க போராட்டத்தை இன்னும் இறங்கி எங்களுக்காக வேலை செய்யறது எங்க இடணும். அதனாலதான் எங்களோட மாணவர்களே திரும்பவும் அதுல ரீப்ளேஸ் பண்ணி அவங்க வராங்க. அவங்க தொடர்ந்து இந்த உண்ணாத போராட்டத்தை நடத்திட்டே இருப்பாங்க. அந்த போன மாணவர்கள் அவங்களோட உடல் வலிமை திரும்ப பெற்று திரும்ப அவங்களும் போராட்டத்தை இறங்குவாங்க. அவங்க அப்படி ஒதுங்கி போறது இல்லை. அவங்க திரும்ப போராட்டத்தை இறங்கி அவங்க திரும்ப நடத்த போறாங்க, எங்க வழி எடுத்த போறாங்க. சக மாணவர்கள் அப்புறம் கல்லூரி இப்ப உங்களுடைய பல்கலைக்கழக தரப்புல உங்களுக்கு ஆதரவு இருக்கு, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? பல்கலைக்கழக ஆதரவுக்கான சொல்ல முடியல, எதிர்ப்பிற்கான சொல்ல முடியல, ஒரு நடுநிலையில இருக்காங்க. அவங்க எதிர்க்கவும் இல்ல ஆதரிக்கவும் இல்லைன்றதான் சொல்லணும். திவ்யா, இங்க இந்த உண்ணாவிர போராட்டம் நடந்துட்டு இருக்கு இந்த இடத்துலதான் பார்த்தோம்னாக்கும் போக்குவரத்து துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கூட முன்னாடி இருக்காரு. இன்னும் சற்று நேரத்தில் அவரோட கடந்து போகும்போது கூட பார்த்தோம்னாக்கும் அவர் எதுவும் கண்டும் காணாத நடந்து போனார். இது மூலமா தமிழக அரசோட ஒரு பிரதிநிதி கூட கண்டும் காணாம போயிட்டு இருக்காரு. ஆனா இருந்தாலும் மாணவர்கள் தரப்புல உங்களுக்கு நல்ல அசைக்க முடியாத ஒரு ஆதரவு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். திவ்யா.